ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிப்ஸ் டு க்ரோ. திஸ் இஸ் அருண் சக்கரவர்த்தி. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே வெற்றி அடையணுன்றது தான் விருப்பம். அந்த விருப்பத்தை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணுறோம். ஆனால் எது முழுமையான வெற்றி, எது உண்மையான வாழ்க்கையின் வெற்றின்றது நம்ம புரிதல் இல்லாததுனால நம்ம எல்லாருமே அந்த வெற்றியினுடைய ஒரு பக்கத்தை தான் சுவைக்கிறோமே தவிர ஒரு முழுமையான வெற்றியை நம்ம யாரும் சுவைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் வெற்றியாளர்களாக பார்த்தவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையிலேயே வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்காங்களா, இல்லை அவங்களோட துறையில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்களா உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக பணத்தை குவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கோடிகள் பல சேர்ந்ததுனால அவங்க நம்மளுக்கு ஒரு வெற்றியாளராக தெரிவாங்க. அதே போல் சில பேர் பார்த்தீங்கன்னா பேரு, புகழ், பதவி இது எல்லாமே அடைஞ்சிருப்பாங்க. அதனால் அவங்க ஒரு வெற்றியாளராக நமக்கு தெரிவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஈடுபட்டு இருக்கிற துறையில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸு, ஏதோ ஒரு கிரிக்கெட்டோ இல்லை ஹாக்கி, ஏதோ ஒரு கேமில் அவங்க நம்பர் ஒன்னாக இருப்பாங்க. அதனால் நமக்கு அவங்க ஒரு வெற்றியாளராக தெரிவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அவங்க எல்லாமே ஒரு துறையில் வெற்றி அடைஞ்சவங்களே தவிர யாரோ சிலர் தான் முழுமையான வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தை 5 சப்ஜெக்ட் படிக்குதோ, இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்லேயும் எப்படி அவங்க பாஸ் ஆகணுமோ அந்த போல் இந்த வாழ்க்கையிலையும் நம்ம எல்லா துறையிலையும் வெற்றி அடையணும். அதுதான் ஒரு முழுமையான வெற்றி. மேக்ஸில் மட்டும் சென்டம் எடுத்துகிட்டு மற்ற சப்ஜெக்ட்டில் 10 12 எடுத்தோம்னா ஸ்டில் யூ ஆர் ஏ ஃபெயிலியர். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு 4 விதமான தூண்கள் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று குறை இருந்தாலும் அது ஒரு முழுமையான வெற்றியாக நம்ம கருத முடியாது. அது பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், ரிலேஷன்ஷிப். ஸோ கோடி கோடியாக பணம் இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுளும் இல்லைன்னா அது ஒரு வெற்றி ஆகாது. அதே சமயத்தில் பேர், பணம், பதவி, புகழ் இது எல்லாமே இருக்குது, ஆனால் அதை சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு குடும்பமோ நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னாலும் அது ஒரு முழுமையான வெற்றியாக இருக்காது. நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நீண்ட ஆயுள் இருக்குது, நமக்குன்னு பாசமாக இருக்கிற ஒரு குடும்பம் இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்குன்னு வருமானம் இல்லை, ஒரு பெரிய சொத்தோ சோகமோ இல்லைன்னா இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப சிரமமாயிடும். அது கொஞ்ச நாளுக்கு தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நமக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா நம்ம இப்போ பேசின அந்த 4 வகையிலுமே நம்ம வெற்றி அடையணும். ஸோ நம்ம ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், ரிலேஷன்ஷிப் இந்த 4 வகையிலையும் நம்ம ஒரு முழுமையான வெற்றி இல்லைன்னா அந்த வெற்றி அர்த்தமாகாது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே பார்த்து வியக்கிற இந்த உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனாக இருக்கிற எலான் மஸ்க்கு கூட அவரோட பர்சனல் லைஃப்பில் அந்த அளவுக்கு வெற்றி பெறலை. அதே போல் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஆப்பிள் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக இருந்தவர், அவரோட அந்த ஆப்பிள் நிறுவனத்துடைய ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ சிரமப்பட்டு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தார். ஸோ எல்லாம் அடைஞ்சு பல கோடிகளை குவிச்சு அந்த பேர், பதவி, புகழ் எல்லாமே கிடச்சிருந்தாலும் அவருக்கு அந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கான ஆரோக்கியமோ ஆயுளோ அவருக்கு கிடைக்கல. இன்னும் நிறைய பேர் நம்ம இந்த வாழ்க்கையில் பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா பெரிய பேர், பதவி, புகழ் எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுளும் இருக்கும், எல்லாமே இருந்தும் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாமல் இருக்கிற நிலைமையில் அவங்க வெற்றி அடைஞ்சாலும் அது ஒரு முழுமையான வெற்றியாக நமக்கு தெரியாது. அதுபோல் நம்மில் பல பேரும் இந்த முழுமையான வெற்றியினுடைய புரிதல் இல்லாததுனால ஏதோ ஒரு தூணை மட்டுமே நம்ம ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு ஸோ அதில் மட்டுமே முன்னேறி வெற்றி பெறணும்னு நினைப்போம். அதுக்குண்டான முயற்சியும் செய்வோம், சில பேர் வெற்றியும் அடைவோம். ஆனால் அது ஒரு முழுமையான வெற்றியாக இருக்காது. அதனால் நம்ம ஒரு கோலை செட் பண்ணும்போதே அது தனித்தனியாக ஒவ்வொரு தூணுக்குமான ஒவ்வொரு கோலாக இருக்கணும். ஸோ நம்ம ஆரோக்கியம் இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுனால நம்ம அதை மறந்துட்டு வெறும் பணத்தை சம்பாதிக்கணுன்ற ஒரு குறிக்கோளை வச்சோம்னா நாளைக்கு இந்த ஆரோக்கியம் போகும்போது தான் இதனுடைய வழி நமக்கு தெரியும். ஸோ ஒரு பொருள் நமக்கு இருக்கும்போதை விட அந்த பொருளை இழந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அதுக்குண்டான வேல்யூவே தெரியும். அது போல தான் இந்த ஆரோக்கியமும். அதே போல் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க, நீண்ட ஆயுளோடு இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்ற வருமானம் வருது, எல்லாமே இருக்குதுன்னாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு குடும்பமோ ஃப்ரெண்ட்ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அப்படி இல்லைனா நீங்கள் என்ன தான் கோடிகளை குவிச்சிங்கனாலும் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தராது. ஸோ இப்போ இந்த புரிதலோட மறுபடியும் உங்களோட கோலை ரீவிசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கோல் வெறும் ஒரு வெல்த்தை நோக்கி இருந்துச்சுன்னா அதை இப்போயே நீங்கள் ரீவிசிட் பண்ணி மறுபடியும் உங்களோட கோலை ரீடிஃபைன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கோல் ஒரு ஹெல்த் ரிலேட்டடாகவும் இருக்கணும். இப்போ இருக்கிற நீங்கள் உங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸை எப்படி நீங்கள் மேன்மைப்படுத்துறதுக்கான ஒரு கோல், உங்களுடைய வெல்த்து இப்போ நீங்கள் இருக்கிற நிலையை விட அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான சில முயற்சிகள், அதுக்கு உண்டான கோல். அதே சமயத்தில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை மேன்மைப்படுத்துறதுக்கான ஒரு கோல். அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் எந்த துறையில் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சதாக எதை நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கான ஒரு கோல். அதனால் நீங்கள் தற்போது இருக்கிற நிலையை விட்டுட்டு தான் போனணும்னு கிடையாது. ஸோ அதை நீங்கள் செய்யும் போதே அது உங்களுக்கு ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை நீங்களே ஒரு புத்தகம் எழுதுறதா இருக்கலாம், இல்லை ஏதோ 2 குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு மொழியோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிறதா இருக்கலாம். ஸோ அது எதுவாக இருந்தாலும் அதுக்குண்டான முயற்சியும் நீங்கள் செய்யுங்க, அதுக்கான ஒரு கோலும் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் முழுமையாக இந்த 4 பில்லர்லையும் ஒவ்வொரு கோலை வச்சு பயணம் பண்ணும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு முழுமையான ஒரு பயணமாக இருக்கும், முழுமையான வெற்றியாகவும் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டில் நம்ம சென்டம் எடுத்துகிட்டு மற்ற சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிறத விட இது எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்ம ஆல் பாஸ் ஆகும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான வெற்றியாக இருக்கும். அதனால் இதில் ஏதோ ஒரு தூணில் நம்ம உச்சத்தோடணும் அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் பேலன்ஸ்டாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறி சென்றாலே அதுவே ஒரு முழுமையான வெற்றி. ஸோ மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அருண் சக்கரவர்த்தி. பை.